ஓம் நமச்சிவாய. போன வீடியோவில் நாம துலா லக்னத்திற்கு ஒவ்வொரு வீட்டின் அதிபதி யாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம விருச்சிக லக்னத்திற்கு ஒவ்வொரு வீட்டின் அதிபதி யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த ராசி கட்டத்துல விருச்சிகம் அப்படிங்கிற இடத்துல ஒண்ணுன்னு எழுதியிருக்கோம். இது விருச்சிக லக்னம் அப்படின்னு அர்த்தம். ஆனா இது போல ஜாதகத்துல 1 2 3 அப்படின்னு எழுதியிருக்க மாட்டாங்க. விருச்சிகம் ராசியில லா அல்லது லக் அப்படின்னு எழுதி கிராஸா ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அதை வச்சு விருச்சிக லக்னம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். செவ்வாய்ங்கிற கிரகம் 1ங்கிற லக்னத்திற்கும் 6ங்கிற மேச ராசிக்கும் உடையது. அப்ப செவ்வாய் 1ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதி அப்படின்னு அர்த்தம். அதுபோல குருங்கிற கிரகம் விருச்சிக லக்னத்திற்கு 2 மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதி. சனிங்கிற கிரகம் 3 மற்றும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதி. சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் 7ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதி. புதன்கிற கிரகம் 8ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதி. சந்திரன் அப்படிங்கிற கிரகம் 9ஆம் வீட்டிற்கு அதிபதி. சூரியன் அப்படிங்கிற கிரகம் 10ஆம் வீட்டிற்கு அதிபதி. இது போலவே ஜாதகத்துல நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது கிரகங்கள் இந்த அமைப்புல இருக்காது. ஒரு வீட்டின் அதிபதி வேறொரு வீட்டுல இருப்பார். வீடு கட்டுறோம், நேரங்காலம் சரியில்லை, வேற வீட்டுல குடியிருங்கன்னு சொன்னா நாம கட்டின வீட்டை விட்டுட்டு வாடகைக்கு வேறொரு வீட்டுல குடியிருக்கிறோம். அது போல இங்க கிரகங்கள் கோச்சாரத்துல நீள்வட்ட பாதையில சுற்றி வரும்போது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வீட்டுல இருக்கும். எந்த தேதியில எத்தனை மணிக்கு நாம பிறந்தம் அப்படிங்கறத கொண்டு கிரகங்கள் ராசி கட்டத்துல இருக்கும். விருச்சிக லக்னத்திற்கு உடைய கிரகம் எந்த வீட்டுல இருக்கு அப்படிங்கிறத கொண்டு பலன்கள் திசா காலத்திலேயே புத்தி காலத்திலேயே அமையும். அதைய பத்தி பின்னாடி வர்ற வீடியோக்கள்ல தெளிவா நம்ம பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.